ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியுது கொஞ்சமா. அக்கா அக்கா இருக்கீங்களா? அக்கா நீங்களா? அது அக்கா டோர் சாத்திருச்சு. ஓ மை காட். ரூம்லாம் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். வரல கைஸ் இந்த ரூம்லாம். அது வரையும் தான் 3ஆம் ரூம் மட்டும் தான் வந்தேன். இந்த ரூம் பூட்டி இருந்துச்சு. கேட்குது சவுண்ட் கேட்குது. வா கைஸ் நாறுது ஏதோ. ஓ மை காட். பேசுங்க பாருங்க. செருப்பு கேட்டுங்க. இருங்க லைட் ஆஃப் பண்ணி அந்த லைட். காற்று காடு செடிலாம். பேசாங்க தெரியுதா பூட்டு உங்களுக்கு? இந்த பூட்டு போட்டுருக்காங்க, யாரோ யூஸ் பண்ணுறதுக்கோசரம் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ ஏன்னா கைஸ் 2ஆம் ரூமில் தான் இருங்க உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கைஸ். 2ஆம் ரூமில் தான் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இது இப்படி போன மாதிரி இருந்துச்சு. பிரம்மன் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ் 2ஆம் ரூமில் தான் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்ததாக சொல்கிறாங்க. அண்டு அங்கே போயிட்டு குளி சவுண்ட் கேட்குது. மோல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. டெத்து நினைக்கிறேன். டெத்தாக செட். ஓ மை காட் சவுண்ட் கேட்குது. ஓகே பக்கத்து ரூம் போகலாம். சவுண்ட் கேட்குது. தெரியுதா? ஓகே இன்ட்ரோ பேசிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தனித்தனி ரூமை வீடியோக்கு வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். அண்டு இந்த தாவில் 2 வீடியோ நம்ம எடுத்தாச்சு கைஸ். இந்த 2 வீடியோமே நீங்கள் பார்க்காதீங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு அந்த தாவில் பார்த்தீங்கன்னா
நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டியும் அதுவும் இல்லாமல் சில உருவங்களாம் அதில் கேப்சர் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ரூம் நான் நிற்கிற ரூமில் தான் இந்த பொண்ணு இறந்து போனதை சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த தாள் என்ன நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இந்த தாள் வந்து ஒரு 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 பொண்ணு வந்து லவ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு சம்திங் சரியாக தெரியல. அந்த பொண்ணை சூசைட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஃபேமிலி பண்ணிட்டாங்க. அப்புறமா அவங்க ஃபேமிலியும் ஏதோ சில பல காரணமாக டோர் இப்போ சாத்துச்சு கைஸ். ஏன் வயலண்ட் ஆகுறீங்க? ஹலோ, பக்கத்தில் ரோடு. நீங்கள் இந்த ரூமில் தான் இறந்து போனால் சொல்கிறாங்க, அது உண்மையா? இப்போ ஏன் இந்த டோர் இப்போ சாத்துனீங்க? என்ன உள்ளே லாக் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? இப்போ இன்னொரு டைம் திருப்பி பண்ண முடியுமா? டோர் சாத்த முடியுமா? ஒரே அசிங்கம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ நான் இருக்கேன், அந்த பக்கம் இருக்கேன், கேமராவும் திருப்பி இருக்கேன், லைட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ திருப்பி இந்த டோர் சாத்த முடியுமா? உங்களால் முடியாதா? ஹலோ, சொல்லுங்கள், என்கிட்ட பேசுங்க. உங்கள்கிட்ட பேசுறதுக்கோசம் தான் வந்திருக்கேன். பேச மாட்டேங்க என்கிட்ட. இப்படியே சுற்றி சுற்றி சவுண்டு போட்டு தான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ். கைஸ், இந்த தாள் என்னென்னு சொல்லிட்டு பாதி சொல்கிறதுக்குள்ள தான் கைஸ் அந்த கதவு டக்குன்னு சாத்திர சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஓகே, ரோடு பக்கத்தில். அண்டு இந்த தவளை பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து அந்த பொண்ணை சூசைட் பண்ணி தூக்க மாட்டி இறந்தா சொல்கிறாங்க. அண்டு அதுவும் இல்லாமல் இது நான் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்லேயே நான் வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. நான் 2 இங்கே தாங்க இங்கே சவுண்டு இப்போ கேட்டுச்சு எனக்கு. உண்மை கூட இங்கே பாருங்க. பாருங்க, ஏதோ கட்டி வச்சிருக்கானுங்க. ஹலோ அக்கா, இருக்கீங்களா? அக்கா, இந்த ரூமில் தான் நீங்கள் இறந்து போன சொல்கிறாங்க. சூசைட் பண்ணீங்களா? நீ தான் பண்ணதா? ஹலோக்கா, உங்களை பார்க்க நான் தனியாக வந்திருக்கேன். லைட் ரொம்ப ஒரு மாதிரி எல்லோ லைட்டை காமிக்குது. இருங்க. ஓகே வைஸ் கொஞ்சம் பின்னாடி போடலாம். அக்கா, பேச மாட்டீங்களா என்கிட்ட? உங்களை பார்க்க தான் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த தாள் வந்திருக்கேன். இப்படி என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா திருப்பி அடுத்த டைம் நான் வருவேனான்னு கூட எனக்கு தெரியல. அக்கா, நீங்கள் எதனால் சூசைட் பண்ணீங்க எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் இறந்துட்டேன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் கைசி எனக்கு லைட் ஃபுல்லாக அடித்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருட்டாயிருச்சு சுற்றி இருக்கலாம். ஆனால் அந்த தாளை மட்டும் இப்போ ஏதோ ஒரு உருவம் இப்படி போன மாதிரியே எனக்கு தெரிஞ்சு. இவனை பிரம்மையா என்ன இதுன்னே தெரில கைஸ். எனக்கு இங்கே ஏதோ எரிச்சிருக்கானே என்னன்னு தெரிலங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. அக்கா, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா நினச்சி என்கிட்ட பேசுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்க. உங்களை தேடி நான் 3 டைம் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்படி என் முன்னாடி வராமல் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும். ஏன்னா ரொம்ப தூரம் உங்களுக்கோசம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அக்கா,
மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ கேஸ் பக்கத்து ரூம் போகலாம். இந்த ரூமில் தான் கேஸ் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் ரொம்ப தூரம் ட்ரை பண்ணேன். ஆனால் சவுண்ட் எனக்கு பக்கத்து ரூமில் சின்ன சின்னதாக ஒரு மைலோட சவுண்டு கேட்டே இருக்குது. பார்க்கலாம், பக்கத்து ரூம் போகலாம். ஓகே, இந்த டோர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே காலில் தான் ஓப்பன் பண்ணு. இந்த லைட்லாம் எரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லாமே வீடு இருக்காங்க. இந்த அங்கே ஓகே, நான் தான் ஓ மை காட், இப்படி உடச்சி வச்சுருக்காங்க பாருங்க. லாக்கில் இருக்கா என்னன்னு தெரியல இந்த ரூமு. ஹலோ கூட்டியிருக்கேன் எனக்கு தெரியல. என்ன ஸ்மெல்லு சாமி கைஸ். வவால் போகுது கைஸ். வவால் இருக்கிறதால மோஸ்ட்லி ஆளுங்க இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இருங்க, யாராவது இருக்காங்க பார்த்துடலாம். எல்லாம் எரிச்சிருக்கானுங்க தெரியுதா உங்களுக்கு? இருங்க பக்கம். ஓ மை காட், கேனு நிறைய திருத்தங்க உங்களுக்கு ஏதோ எரிச்சு வச்சுருக்கானுங்க. சவுண்ட் கிச்சுங்க. ஓ மை காட் கைஸ், இதெல்லாம் வரமும் இல்லவே இல்லை. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். பாருங்கள், இல்லை இதெல்லாம் கா ரூமில் லாக் பண்ணுறீங்களாண்ணே? கா இந்த கதவு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறதா? என்னை லாக் பண்ணுறீங்களா இந்த ரூம்லேயே? எதனால்? நான் உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன். ஆனால் இப்படி நீங்கள் லாக் பண்ணுறீங்களே என்ன இல்லையே? இதில் போயிடுவோம் எப்படியாது. கா அவன் ஃபேமிலி நம்பராக என்ன நினச்சி இந்த டோர் ஓப்பன் பண்ணுங்கக்கா. என்ன கா உன் ஃபேமிலியில் ஒருத்தனா என்ன நினச்சி இந்த டோர் ஓப்பன் பண்ணுங்கக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். உங்களை மாதிரி நல்லாத்மாலாம் தேடி போகிற ஆள் நான் உங்களை மட்டும் நான் இதுவரை பார்த்ததில்ல. உங்களை மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். டோர் ஆட்டு தெரியுதா உங்களுக்கு? கா ஓப்பன் பண்ண மாட்டிங்களா? தள்ள முடியல. லாக் பண்ணிட்டீங்களா இதில்? உண்மையிலுமே நீங்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தீங்கன்னா, வரவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்கன்னு நம்பினீங்கன்னா டக்குன்னு இந்த டோர் ஓப்பன் பண்ணுங்கக்கா. நீங்கள் ஒரு பொண்ணு ஆத்மா தான். உங்கள் தம்பியா உங்கள் அண்ணனா என்ன வேணா என்ன நினச்சிக்கோங்க ப்ளீஸ். டோர் கா தேங்க்யூ டோர் ஓப்பன் பண்ணதுக்கு. லாக் பண்ண ட்ரை பண்ணுது.
ஆனால் நான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பேசியோடனே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிடுச்சு. சரிக்கா, நீங்கள் நல்லா இருப்போம் நான் நம்பிட்டேன். ஓகே, உங்களை நம்பி வரவனை எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். நீங்கள் எதனால் சூசைட் பண்ணி இறந்தீங்க அதை மட்டும் என்கிட்ட சொல்ல முடியுமா? அக்கா, பேச நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. என்னென்னு தெரில, ரொம்ப கொஞ்சம் வயலண்ட் ஆகிறாங்க. அதுவும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் இப்படி பேசுகிற மாதிரி இல்லை, அண்டு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியுது கொஞ்சமா. அக்கா அக்கா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஏக்கா, என் கூட விளாட்றீங்களா? பாருங்க. ஏக்கா வயலண்ட் ஆகிறீங்க? அக்கா, உங்களை நல்லது பண்ண தான் வந்திருக்கேன், வேறு எந்த கெட்ட நோக்கமும் எனக்கு இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறீங்களா என்கிட்ட? இல்லை உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வரட்டுமா? அக்கா அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க தம்பியோ அவங்க தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வரேன். அவங்களை எங்கே போய் தேடுறது கூட தெரில. அக்கா அக்கா, இப்போ நீங்களும் அந்த ஓட்டு மேலே கல் போட்டது இப்போ ஏதோ அக்கா ரொம்ப வயலண்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். அக்கா ஏக்கா ரொம்ப வயலண்ட் ஆகுறீங்க. இங்கே கிச்சு சவுண்டு. லைட் சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம்மியாகிடுச்சு. லாஸ்ட் ரூமு. இந்த ரூம் பார்த்தோன்னே கிளம்புறது தான் இப்போ நம்ம வேலை, வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். எனக்கு போன டைமே எனக்கு வந்து ஆல் சவுண்ட் நல்லா கிளியராக தெரிஞ்சு பாட்டெல்லாம் உடச்சி வச்சுருக்கிறேன். ஆல் சவுண்ட்லாம் கிளியராக நான் கண்டுபிடிச்சனால தான் கைஸ் போனேன். போனால் நாடுது கைஸ். ஆனால் உள்ள ஏய் ஏய் டோரில் சவுண்ட் கேட்குது. கைஸ் ரொம்ப ஸ்மெல்லு வருது. பாருங்க கைஸுங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? பாட்டிலு பாருங்க கைஸ், ஒரு பானைக்குள்ளார இந்த கொசு வராதுக்கெலாம் இந்த குட் நைட்டு அதை போடுவாங்கள்ல சம்திங்காக தான் அது உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இது ஒரு ராஜா மாதிரி இருக்குது கைஸ் இது பார்க்க. இங்கே ராஜா
ஒரு சாமி ஃபோட்டோ இது. ஃபுல்லாக எப்படி அசிங் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் இதை. சரி, இது சில பேப்பர் ஏதாவது இருக்கலாம். எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள் பேப்பரு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இருந்தாலும் ரொம்ப வருஷம் இருக்குது இதெல்லாம். சாய்பாபான்னு நினைக்கிறேன், சரின்னு தெரில. நம்மளால முடிஞ்ச ஏடிஎம் போகலாம். சாமி ஃபோட்டோ தான், முருகர் ஃபோட்டோ. கா தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ முருகர் ஃபோட்டோ கைஸ். சாமிக்கு இந்த நிலமையா? கா தயவு செஞ்சு என்னென்னமோ இருக்குது சொன்னீங்களா? இது பாருங்க, தெரியுதுங்களா? இது முட்டை இருக்குது, தெரிய மாட்டேங்குது. சரியா, சாமி ஃபோட்டோ கைஸ், முருகர் சாமி ஃபோட்டோ. ரொம்ப பிடிக்கும் இவரை. பாருங்கள், இங்கே பாருங்கள், கண்ணாடி பாக்ஸு. யார் இருக்காங்க? உங்கள் அப்பா தான் இது கண்ணாடி. உங்கள் அப்பா தான் போடுவாரா? இது பதில் சொல்லுங்கள். கைஸ், முருகனுக்கே இவ்வளோ இந்த நிலமை. ஏக்கா உங்களுக்கு சாமினா பிடிக்காதா? சாமினா வெறுக்கிறீங்களா நீங்கள்? சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்கள் அப்பா கண்ணாடியா இது? சொல்லுங்கள் எனக்கு, இது சொல்லுங்கள். உங்கள் அப்பா கண்ணாடியா இது? இங்கே பாருங்கள். ஓ மை காட். ஏக்கா வயலண்ட்டாக வரீங்க? அப்படின்னா உங்கள் அப்பா கண்ணாடி இல்லையா? ஓகே. கைஸ், தேவையில்லாமல் பேய்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு இன்னொன்னுமோ பேசுகிறேன். இப்போ இங்கே டக்குன்னு இங்கே கேமரா அப்படி மூக்கனை பட்டோடனே வலி இருக்குது. இருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருக்கு பார்க்குறேன். இந்த தாவலை கேமரா டக்குன்னு இப்படி அடித்தோடனே இந்த தாவலை ஒரு மாதிரி வலி எடுத்து ஆரம்பிச்சிச்சு எனக்கு. கண்ணு தண்ணியே வருது. எஸ், என்னால் முடிஞ்சது சாமி ஃபோட்டோ லைட்டாக கொஞ்சமாக தான் அவர் ஃபேஸ் தெரியணும் க்ளீன் பண்ணி. தெரியுதுங்களா உங்களுக்கு? என்னவோ தெரில, ஆனால் என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. ஃபேஸ் இப்படி வச்சலாம், நம்மளால் முடிஞ்சது. சாமி இருக்க தவளை ஆத்மா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாக தெரில. பேசினாண்ணா இங்கே பாருங்கள், என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே எல்லாமே ஒரே தவளை தான் அங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணுங்கள. லாக் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம். என்னன்னு தெரியல, லாக் பண்ணியிருக்காங்க. மேலே லாக்கில் இருக்கா? அவ்வளோதான். அந்த பக்கம் இப்போ இப்படியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, கிளம்பட்டுமா? இங்கே பாருங்கள், சொல்லி கயிறு இருக்குது. இவ்வளோ நேரம் பார்க்காமலே இருந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். காணா, உங்கள் மேலே ஒரு சின்ன எனக்கு கோபம். நீங்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டீங்க கைஸ், இப்பயும் சொல்கிறேன். உங்கள் மேலே எனக்கு சின்ன ஒரு கோபம். இவர் என்ன பண்ணார்? இவரே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நான் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யாரானே நினச்சிக்கோங்க, சூசைட் மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க.
சூசைட் இந்த இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு மாதிரி எப்படின்னு வெறுப்பாக ஒரு மாதிரி இதாக இருக்குது. எதுக்குடா இருக்கிற உலகம் ஒரே உலகம், அதுக்கோசரம் உங்களால் காசு இருக்கோ இல்லையோ, ஃபேமிலி இருக்காங்களோ, லவ் விட்டு போச்சு, அதெல்லாம் எல்லாமே பிரச்சனை இல்லை கைஸ். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒன்று வரும், அதுக்கோசரம் சூசைட் பண்ணால் இல்லை அது மாறிடும் அப்படின்லாம் எந்த மைண்ட் செட் இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிடுறேன், அது பேசும்போதே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது எனக்கு. அதை நான் காமிக்க முடியாது, வீடியோவில் காமிக்க முடியாது. ஏன்னா இந்த சூசைட் இந்த கதைலாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். என்னடா இது இருக்கிற ஒரு உலகம், கம்முன்னு ஜாலியாக இருந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துட்டு அப்புறம் இயற்கையாக சாகிறது வேறு, சூசைட் பண்ணுறது வேறு. அதனால் சூசைட் மைண்ட் செட் இருந்தால் அது அடியோட மறந்துடுங்க. எடுத்துக்காட்டு இந்த வீட்டை சொல்லுவேன் கைஸ், நான் நம்ம அக்காவை சொல்லுவேன். உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்ததில் உங்கள் பேரே நான் கேட்கல கைஸ். அதெல்லாம் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். போகலாம், அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், லைட்டும் சார்ஜ் இல்லை. உங்களுக்கே தெரியும் இந்த லைட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக எரியும். லைட் சேஃப்டி லைட்டு கூட எடுத்துருவாள் எதுவுமே. மொபைல் லைட்டை சேஃப்டி காமிக்கலாம் சொல்ல முடியாது. தெரியுதா கைஸ் எப்படி போட்ட மரம் இது? இருங்க, ஃபஸ்ட்டு பில்டிங் ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ்க்கா கிளம்புற ஒரே டைம் முன்னாடி வாங்கக்கா. ஏதாவது ரூமில் பாருங்க. என்ன நீங்களா அது? டோர் சாத்திருச்சு.